ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக தம்ப்நெயில் டைட்டில்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஒரு 2 விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நேற்று எபிசோடில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ஒரே இழுவை அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து. ஸோ அந்த கமெண்ட் வந்து என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தோணலாம், இந்த ஒரு கமெண்ட்னால உங்களுக்கு என்ன ஹர்ட் ஆயிடுச்சு, எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஐடியிலேருந்து இந்த ஒரு கமெண்ட் வந்தால் பரவாயில்ல, நீங்கள் போய் என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்கிட்ட உள்ள குறைய மட்டுமே தான் அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது எபிசோட் ரொம்ப போரிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க வாய்ஸ் நல்லா இல்லை, மானு சொல்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்ன கதை எழுதுறீங்க, இவங்களுக்குலாம் நாகரிகமே தெரியாதா. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் இருந்திருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கமெண்ட் பண்ணுறப்பலாம் நான் பொறுமையாக தான் இருந்தேன், அவங்க பொறுமையாக தான் ஆன்சருமே பண்ணிட்டுருப்பேன். பட் நேற்று எபிசோடில் அவங்க ஒரே இழுவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆனிச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னடா இது 30 நிமிஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், இப்படி ஒரே வார்த்தையில் ஒரே இழுவன்னு பக்கத்தில் உள்ள ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜியை வேற போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அப்போது நான் நேற்று 30 நிமிஷம் எபிசோட் மேக் பண்ணியிருக்கேன், அதில் உங்களுக்கு ஒரு பார்ட்டு கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே 30 நிமிஷம் வீடியோவை சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு மேக் பண்ண மாட்டாங்கங்க. ஆக்சுவலாக எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நானும் வீட்டில் துணி துவைப்பேன், வீடெல்லாம் பெருக்கணும், சமையல் பண்ணணும், துணியெல்லாம் மடித்து வைக்கணும், பாத்திரம் கழுவணும், இவ்வளோ வேலை இருக்கும். இவ்வளோ வேலைக்கு இடையில என் குழந்தையை நான் பார்க்கணும். பார்த்துட்டு கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் தான் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் நாங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கு சரியான சாங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அப்படி தான் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட இந்த எஃபர்ட்டை நீங்கள் மதிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்படி கமெண்ட் போட்டு காயப்படுத்தாதீங்க. இப்போ நாங்கள் 30 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்லுவீங்க தெரியுமா கமெண்ட்ஸில் சூப்பர் அப்படின்னு. அந்த ஒரு சின்ன வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்கும். இது எனக்குன்னு இல்லை, நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த எபிசோட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு அந்த எபிசோட் பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்களேன். எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி எங்களோட அந்த எஃபர்ட்டை இப்படி எதுக்கு உதாசீனப்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் என்னோட கொஷினே. உங்களுக்கு அந்த எபிசோட் பார்க்க பிடிக்கல, இல்லை நல்லாவே இல்லை எபிசோட் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏன் ஏதாச்சும் ஒரு குறையே சொல்லிகிட்டே இருக்கீங்க, அந்த எபிசோடோட நிறைய சொல்லுங்களேன், நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டையுமே ஈக்குவலாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு அது பெரிய பிரச்சனையாகவே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அந்த குறையை மட்டும் சொன்னீங்க, அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆனிச்சு. அந்த 30 நிமிஷம் எஃபர்ட்டுங்கிறது நாங்கள் எந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி டைம் இல்லாமல் எப்படிலாம் பண்ணுறோன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு உங்களுக்கே தெரியும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வெளியில் போக வேண்டியது இருக்கும், ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கும், கடைக்கு போக வேண்டியது இருக்கும், வீட்டு வேலை அவ்வளோ இருக்கும். எல்லாத்துக்கும் இடையில நாங்கள் வீடியோஸ்க்குன்னு டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்க கிடைக்கும் தெரியுங்களா, அந்த டைமில் தான் நாங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் எப்படிங்க எங்களோட எஃபர்ட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி சொல்லலாம். எங்களோட எஃபர்ட்டை உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கும் முன்னாடி எபிசோடில் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, என்னங்க கதை எழுதுறீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது என்னோட கதை, நான் எப்படி யோசிச்சு வச்சிருக்கணும் அது மாதிரி தான் என்னால் கொண்டுட்டு போக முடியும். சில இடத்துல தான் இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியும், சில இடத்துல பண்ண முடியாது அப்படின்னு. அண்ட் உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு. கண்டிப்பாக நிறைய குறைகள் இருக்கதாங்க செய்யும். ஆனால் குறைய சொல்கிறதுக்குன்னு ஒரு வே ஆஃப் அப்ரோச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அப்ரோச் மூலியமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன வே ரொம்பவே தப்பு. அது என்னன்னா, இப்போ வரைக்கும் நல்லா அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா இது 30 நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக் பண்ணிருக்கோம், ஒரே வார்த்தை ஒரே இழுவன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கிண்டல் இமோஜியோட முடிச்சிருக்கீங்க. அது ஒரு கிரியேட்டரா பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமாங்க. உங்களால முடிஞ்சா 30 நிமிஷம் வீடியோஸை அந்த கார்ட்டூன்ஸ்க்கு காஸ்டியூம்லாம் செலக்ட் பண்ணி அந்த கார்ட்டூன்ஸ்க்கு டயலாக் பேசுகிறாங்கல்ல கண்டினியூஸாக, அந்த டயலாக்ஸ் அந்த எமோஷனலோட பேசி அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் சாங்ஸ் பிஜிஎம்லாம் சூஸ் பண்ணி அதை காப்பிரைட் இல்லாமல் அதை எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூஸ் வராது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு தெரியும் என்னோட வழி என்னென்னு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குது, 200 வியூஸ் தான் போயிட்டுருக்குன்னு. இருந்தாலும் நான் என்னோட தன்னம்பிக்கை விடாமல் தான் நான் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதை உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, விடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அது எனக்கு ரொம்ப டிமோட்டிவாக இருக்குது சீரியஸ்லி. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ எடிட்டிங் எல்லாமே வந்து நான் மட்டும்தான் வந்து பண்ணுவேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் சேனல் மட்டும் இல்லை, இன்னொரு நாங்கள் கப்பல் சேனலுமே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் உள்ள எடிட்டிங்கும் வந்து நான் தான் பார்த்துப்பேன். ஸோ வீட்டு வேலை, அதுக்கப்புறம் என் குழந்தை, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங்கு, அந்த அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையுமே சேர்த்து நான் மட்டும்தான் வந்து பார்க்குறேன். இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு 2 சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்தால் அது ஹர்ட்டாக இருக்குமா இருக்காதான்னு ஒரு ஆடியன்ஸாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அண்ட் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோஸ்லையுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு கமெண்ட் பண்ணும்போது சரி பரவாயில்ல, வியூஸ் போலேனாலும் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்து நம்மளே மதித்து இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் நிறைய நாள் வந்து சந்தோஷப்பட்டிருக்கேன். அண்ட் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் தெரியாது இல்லையா? ஸோ வந்து ஒரு Q&A செக்ஷன் மாதிரி நான் வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும், என்னை பற்றி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எங்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ கண்டிப்பா வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்றேன். அண்ட் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு இல்லை, நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நானும் இல்லை, எந்த க்ரியேட்டராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலைன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் பட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. வீணாக அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த ஒரு கமெண்ட்டை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ டிப்ரெஷன் ஆவாங்கன்னு ஒரு க்ரியேட்டராக என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுவும் என்ன மாதிரி வியூஸே போகாத சேனலுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்கணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இதே வந்து நல்லா கொஞ்சம் பெரிய கார்ட்டூன் சேனலாக இருந்து அவங்க வந்துட்டு ஒரு சீனை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வந்துட்டு ஒரே சீனை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதே வார்த்தையை உங்களால் போய் சொல்ல முடியுமா? ஒரே இழுவையாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய சேனல்ஸ், அதனால் உங்களுக்கு அங்கெல்லாம் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. இங்கே என்ன மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸ் வியூஸ் போகாதவங்க மனசை மட்டும் தான் உங்களுக்கு நோக்கடிக்க தெரியும். ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அண்டு உங்கள் யாரையாச்சும் நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து இது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணினேனே. ஸோ அந்த ஒரு பர்சனை மட்டும்தான் நான் வந்துட்டு நோட் பண்ணியிருந்திருப்பேன். மற்ற யாரையுமே நான் தப்பாக சொல்ல கிடையாது. அண்டு என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுமே தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு என் வீடியோஸே நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. சேனலை கூட நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து அதுக்கப்புறம் என்னை இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால நான் தான் டிப்ரெஷனில் போகிறேன். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் தப்பாக ஏதாச்சும் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் மறக்காமல் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஷின்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட உனக்காக பிறந்த என்ன சீரியல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சீரியலில் நிறைய ட்விஸ்ட் இனிமேல் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன்.